தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தமிழகத்தில் ஒரு சில கோவில்களில் விழா கொடியேற்றப்பட்ட நிலையில் சில கோவில்களில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரையில் உள்ள அமைந்துள்ள மகர நெடுங்குழை காதர் கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நவத்திருப்பதி தலங்களில் 7வது தலமாகவும் சுக்கிரன் தலமாகவும் விளங்கும் இந்த கோவிலில் 10 நாட்கள் விழா நடைபெற உள்ளது. வருகின்ற 29ஆம் தேதி கருட சேவையும், ஏப்ரல் 2ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் திருக்குறங்குடி அழகிய நம்பியார் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருக்குறங்குடி ராமானுஜர் ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் கொடியேற்றப்பட்டது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஏப்ரல் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு செப்பு தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷம் இடையே 4 ரத வீதிகள் வழியாக வந்த தேர் நிலை வந்தடைந்தது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். நாளை பரிவேட்டையும் தெப்பத்தேர் உற்சவமும் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.